ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளி, சனி, ஞாயிறு எப்பவுமே கூட்டம் வந்து திருமலையில கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வதர்ஷன ஸ்லாட்டட் டிக்கெட் வந்து இப்போன்னு பாத்தீங்கன்னா 4 மணி ஆகுது. ஈவினிங் 4 மணி வரைக்குமே நைட்டு 11 மணிக்கான ஸ்லாட் இன்னைக்கு மட்டும்தான் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 435 டிக்கெட் கூட இருந்துட்டு இருக்கு. ரொம்ப பொறுமையா தான் இன்னைக்கு வந்து டிக்கெட் டோக்கன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. நேத்து கூட ஒரு காலையில ஒரு 10-11 மணிக்கு எல்லாமே எல்லா ஸ்லாட்டுமே கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. இன்னைக்கு ஓரளவுக்கு நார்மலா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த ஜனவரி மாசத்துல டிக்கெட் பத்தி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் அதுல முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு வீடியோ வந்து கொடுத்திருந்தேன். அதுக்கு ஒரு சிலர் வந்து ஓகே அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஒரு சிலர் மட்டும் நான் பழைய விஷயத்தையே பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் வந்து கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க. ஓகே, நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் ஜனவரி மாசம் இந்த தேதியில நான் போறதுக்கு இப்போ பிளான் பண்றேன் அப்படின்னா, அதோட தகவல்கள்லாம் முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா தான் நிறைய பேத்துக்கு அதை பேஸ் பண்ணி அவங்களோட டிராவல் வந்து பிளான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம தரிசனத்துக்கு நாம மட்டும் போனா பிரச்சனை இல்லை. நம்ம ஃபேமிலியில குழந்தைங்கள ஃபேமிலியா கூட்டிட்டு போகும்போது நிறைய விஷயங்களை நம்ம பிளான் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். தரிசனமும் நல்லபடியா முடிச்சிட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயமும் அதுல இருக்கு. அதுக்காக தான் அந்த தகவல் எல்லாத்தையுமே கொடுத்திருந்தேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கக்கூடிய ஒரே ஒரு கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி மாசம் தர்ஷன் டிக்கெட் எப்போ ஓபன் ஆகுது அதோட அப்டேட் சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. நான் இன்னைக்கு கம்யூனிட்டி போஸ்ட்லயும் உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்து கொடுத்திருந்தேன். இது வரைக்கும் அபிஷியலா வரல. நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னா டிசம்பர் நேத்து 1ஆம் தேதி, இன்னைக்கு 2ஆம் தேதி. மேபி வர்ற வாரத்துல ஓபன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா டிடிடி எப்போ ஓபன் ஆகுதுன்ற அப்டேட் கொடுப்பாங்க. அது வந்ததும் உங்களுக்கு நம்ம சேனல்ல வீடியோவாவும் சரி, கம்யூனிட்டி போஸ்டாவும் சரி கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம். நீங்க ஒன்றும் வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்க விரும்புறேன். இதுதான் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சர்வதர்ஷன டோக்கனோட அப்டேட்டா இருக்கு. நைட்டு 11 மணிக்கான ஸ்லாட்ல ஒரு 435 டிக்கெட் வந்து இப்போ ஈவினிங் 4 மணி நிலவரப்படி இருக்கு. நாளைக்கு சனிக்கிழமை அப்படின்றனால மேபி கூட்டம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. 300 ரூபா தர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கு. ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள தர்ஷன் பாக்குற மாதிரி தான் இருக்கு. டோக்கன் இல்லாம போகக்கூடிய சர்வ தர்ஷனத்துல எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து 24 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி டிடிடியோட அபிஷியல் தர்ஷன் நியூஸ் அப்டேட்ல கொடுத்திருக்காங்க. 65,568 பேர் தர்ஷன் வந்து பார்த்திருக்காங்க. 24 மணி நேரம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேத்தை கம்பேர் பண்ணும்போது மேபி இன்னைக்கு ஒரு 10ல இருந்து 15 மணி நேரமோ 20 மணி நேரத்துக்குள்ள ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆஃப்லைன் டோக்கன்ஸே வந்து ஓரளவுக்கு அவைலபிள் இருக்கு அப்படின்றனால நம்ம அந்த விஷயத்த வந்து பார்க்கலாம். கூட்டம் ஒன்றும் ஹெவியா வந்து இன்க்ரீஸ் ஆகல. ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு. கீழ் திருப்பதியில 3 இடத்துல டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ட்ரெயின்ல போறவங்க உங்களோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் சொல்லுவாங்க. அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட் பின்புறம் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். இங்கேயும் நீங்க ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்ல டோக்கன் வாங்க முடியும். அது இல்லாம சீனிவாசம் திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லயும் உங்களுக்கான ஆஃப்லைன் டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அலிப்பிரி கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்கள்லயும் கீழ் திருப்பதியில தான் உங்களுக்கு டோக்கன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எந்த டிரான்ஸ்போர்ட்ல போறீங்க, உங்களுக்கு எந்த கவுண்டர் ஈஸியா போக முடியுமோ அங்க போய் வாங்கிக்கலாம். இப்ப நான் வந்து ஆன்லைன்ல செக் பண்ணும்போது ஒரு 435 டோக்கன் இருக்கு அப்படின்னா மேபி இது 3 கவுண்டர்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில டைம் ஒரு கவுண்டர்ல தீந்துட்டு மீதி கவுண்டர்ல மட்டும் அவைலபிள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் 3 கவுண்டரையும் சேர்த்து மட்டும்தான் அவைலபிள் கொடுப்பாங்க. அதனால அது எந்த கவுண்டர்ல அவைலபிள் அப்படின்றத நம்ம போனவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். ஆஃப்லைன்ல டோக்கன் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் இல்லைன்னா ஜெராக்ஸ் கொண்டு போனீங்கனாலே வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ 30 நாள் கழிச்சு தான் ஆஃப்லைன்ல இன்னொரு டைம் டோக்கன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் சொல்றாங்களே, இந்த வைகுண்ட ஏகாதசி என்னைக்கும் அப்படி இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா டிசம்பர் மாசம் நீங்க மாச கடைசியிலயோ இல்ல ஒரு 15-20ஆம் தேதி மாதிரி நீங்க தர்ஷன் டிக்கெட் வாங்கி பார்த்துட்டு வைகுண்ட ஏகாதசிக்கும் சாமி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சிஸ்டம் வச்சிருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது பாதிப்பா தான் இருக்கும். அதனால அந்த ஒரு 10 நாளைக்கு மட்டும் அந்த சிஸ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். டிடிடி அபிஷியலா அதை பத்தி அப்டேட் கொடுத்தாங்கன்னா தான் கண்டிப்பா நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கும். அடுத்தது டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான பிரஸ் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு டிசம்பர் மாசத்துக்கான டெய்லி இஓ வந்து நடக்குது. இதுல பக்தர்களாகிய நீங்க உங்களோட கருத்துக்களை டிடிடிக்கு வந்து தெரிவிக்கலாம். ஏதாவது
நல்ல விதமான ஃபீட்பேக்ஸும் இல்ல இந்த விஷயங்கள் கரெக்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். நாளைக்கு காலையில SPBC சேனல்ல லைவா வந்து 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இந்த டெய்லி ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்றத TTD தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி டிவோட்டிஸ் கால் பண்ணக்கூடிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 0877-2263-261 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் வந்து டிடிடியோட இஓ ஸ்ரீ AV தர்மா ரெட்டி அவர்கிட்ட நம்ம சொல்லலாம் அப்படின்றதையும் டீட்டெயிலா வந்து கொடுத்துருக்காங்க. டிசம்பர் மாசத்துக்கான டெய்லி இஓ நாளைக்கு காலையில 10 மணிக்கு நடக்குது அப்படின்றது தான், அதாவது 9ல இருந்து 10 மணி வரைக்கும் நடக்குது அப்படின்றது தான் டிடிடி வந்து அபிஷியலா ஒரு அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ விஐபி பிரேக் தர்ஷனோட டைமிங் டிசம்பர் 1ஆம் தேதி நேத்துல இருந்து மாத்திருக்காங்க இல்லையா? ஸோ இதை பத்தி டிடிடியோட இஓ வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமலை ஸ்ரீவாரி தரிசனத்திற்காக இரவு முழுவதும் காத்திருப்பு அறைகளை காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் அதிகாலை சுவாமி தரிசனம் செய்ய விஐபி தரிசன நேரம் 8 மணியாக மாற்றப்பட்டுள்ளதாக டிடிடியோட குழு தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸ்ரீவாரி கோவில் முன்பு வியாழக்கிழமை காலை செய்தியாளர் கிட்ட பேசிய அவைத்தலைவர், வியாழக்கிழமை முதல் காலை 8 மணிக்கு விஐபி தரிசன நேரம் தொடங்கப்பட்டுள்ளது. முதல் நாளான நேற்று காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை சுமார் 8000 பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சோதனை முறையில் பிரேக் தரிசன நேரத்தை மாற்றி பரிசீலித்து 1 மாதம் கழித்து உரிய முடிவு எடுப்பதாக தெரிவித்தார். இந்த மாற்றத்தால் அதிகாலை 2 மணி முதல் 3 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா சுமார் 15,000 சர்வ தரிசன பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என்று அவர் கூறியிருக்கிறார். பிரேக் தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் தினமும் காலையில் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு வரலாம் என்றும் இதனால் திருமலையில் உள்ள அறைகளுக்கான அழுத்தம் வந்து குறையும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8000 காமன் டிவோட்டிஸ் வந்து தர்ஷன் பார்க்கறதுக்கு இந்த சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 8000 அப்படின்றது நேற்று கணக்குப்படி சொல்லியிருக்காங்க. மொத்தமா பார்த்தா ஒரு 15,000 பக்தர்கள் தரிசன் பார்க்கறதுக்கு அந்த டைம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் இந்த விஐபி பிரேக் தர்ஷன்ல போறவங்களுக்கான ரூம் அலாட்மெண்ட்டுமே மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க கீழ் திருப்பதியில. இதனால மேல மலை மேல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஹவுஸ்ல ரூம் அலோகேட் பண்ணக்கூடிய ப்ரெஷரும் வந்து குறையும். இதனால இன்னும் டிவோட்டிஸ்க்கு வந்து நிறைய ரூம்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலமா விடிய காலையில நிறைய பேர் நைட் டைம்ல ரூம்ஸ்ல அங்க போயிட்டு குடோன்ல ஸ்டே பண்ணக்கூடியவங்க காலையில நேரமா சாமி வந்து பார்க்கக்கூடியதா வந்து இருக்கும் அப்படின்றது தான் இது மூலமா டிடிடி வந்து அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 அப்டேட்டும் தான் டிடிடில இருந்து லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. ஸோ நம்ம சேனல்ல டிடிடி இருந்து கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து உடனே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பக்தர்களுக்கு பெனிஃபிட்டா என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாலும் அதை பத்தின இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தான் சொல்றேன். ஸோ நாம கொடுக்கக்கூடிய தகவல் டிடிடியோட அஃபீஷியல் வெப்சைட்ல அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸை மட்டும்தான் நம்ம சொல்றோம். வேற எந்த பொய்யான தகவலுமே நம்ம பரப்ப கிடையாது. ஸோ அஃபீஷியலா இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கறத அப்படியே நான் உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்றேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தயவு செஞ்சு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டை பத்தி மட்டும் நிறைய பேர் கேட்காதீங்க. அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோவா வந்து ஷேர் பண்ணுவேன். ஒண்ணுமே வரி பண்ணாதீங்க. ஜனவரி மாசம் புக்கிங் ஓபன் பண்ணுவாங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. டிசம்பர் மாசம் 16, 31 இது 2 டேட்டும் ஓபன் ஆகும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல விஷயங்களே நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.